அஷ்டம சனியில 2 1/2 வருஷமா பங்க்சுவலா இருந்த பொண்ணுங்க கூட பங்க்சுவலா இருக்கிறது இல்ல. ஓ! சனி வந்து சோம்பலையும், மந்தத்தனத்தையும் குடுப்பார். ம். பார்த்துக்கலாம். இன்னைக்கு சாயங்காலத்துலருந்து நான் படிக்க ஆரம்பிப்பேன். நாளைக்கு காலையிலருந்து நான் எக்சர்சைஸ் பண்ண ஆரம்பிப்பேன். நாளைலருந்து நான் வீட்ட நீட்டா வச்சுப்பேன். இந்த மாதிரியான நாளைக்கு, 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 நாளைக்கு. நாளைக்குன்னா அது சனி. ஒண்ணுமே இல்ல. நாளைக்கு நான் இத பண்றேன்னாலே அது சனி தான். அங்க சனி வந்து நாக்குல உட்கார்ந்திருக்கிறாருன்னு அர்த்தம். வேற எந்த அர்த்தமும் கிடையாது. அப்போ இன்னைக்கே செய்யணும். ம். கண் கண்டதை கை செய்யணும்னு சொல்லுவாங்க. ம். பெரியவங்க சொல்லுவாங்க. எங்க பாட்டிலாம் சொல்லி நான் கேட்டுருக்கேன். ஸோ அப்பன்னா என்ன அர்த்தம்னா, உன் ம். கண்ணு ஒண்ண பாக்குதுன்னா, அத கை செஞ்சிடணும். ம். தள்ளி போடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு பழமொழி. அந்த ஒரு விஷயத்த ஒரு தாரக மந்திரமா கடகம் பிடிச்சுக்கிட்டாங்க அப்டின்னா, ம். இந்த சனி பெயர்ச்சியில இவங்களோட சக்சஸ் அப்டிங்கிறது யாராலயும் தடுக்க முடியாது. சனி எந்த அளவுக்கு கெடுப்பாரோ, அந்த அளவுக்கு குடுப்பாரு அப்டிங்கிறத உறுதி செய்யக்கூடிய ஒரு ராசி அந்த தடத்துல இப்போ கடகம் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்த புடிச்சுக்கிட்டு கரெக்ட்டான எனர்ஜில இவங்க டிராவல் பண்ணிட்டாங்க அப்டின்னா, இவங்க சக்சஸ் அப்டிங்கிறத தடுக்கவே முடியாது. புறம் பேசுதல் அப்டிங்கிறத தவிர்த்துக்கணும். யாராவது ஒருத்தர் வந்து காசிப் பேச வந்தாலும், "இல்ல பேசாதீங்கங்க. வேற ஏதாவது ப்ரொடக்டிவா பேசுங்க. தெரிஞ்சத சொல்லுங்க. நல்ல விஷயத்த பேசுங்கன்னு" ம். அத கொஞ்சம் இவங்க டைவர்ட் பண்ணி விட்டுக்கிட்டாங்கன்னா, அது ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம். வீட்டு வேலை செய்றவங்க, தனக்கு கீழ வேலை செய்றவங்கள கொஞ்சம் மோரலா நல்லா ட்ரீட் பண்றது.